மரணம் என்பது வேறு, வாழ்க்கையின் நிறைவு என்பது வேறு. ஒரு மரம் நன்றாக தழைத்து வளர்ந்து கிளைகளை பரப்பி கனிகளை தாங்கி விதைகளை உதிர்த்து எண்ணற்றோருக்கு பாதசாரிகளுக்கு நிழற்குடையாக அமைந்து பறவைகளுக்கு சரணாலயமாக இடம் கொடுத்து கீழே பொருட்களை விற்கிற வணிகர்களுக்கு இடம் கொடுத்து காற்று மண்டலத்தை தன்னுடைய ஆயுவால் வாயுவால் நறுமணப்படுத்தி தன்னுடைய நினைவை இந்த பூமியிலே பதித்து செல்கின்ற போது அந்த மரம் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது மரணம் அல்ல, வாழ்க்கையின் நிறைவு. மரணம் என்பது சிலருக்கு முற்றுப்புள்ளி, சிலருக்கு காற்புள்ளி. அவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் தங்களுடைய பங்களிப்பால், தாங்கள் செய்த செயல்களால், ஆற்றிய காரியங்களால், விட்டு செல்கின்ற பணிகளால் எப்போதும் நினைவு கொள்ளப்படுவார்கள். திருவள்ளுவர் திருக்குறளாக வாழ்கின்றார், ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களால் வாழ்கின்றார், பாரதியார் தன்னுடைய கவிதைகளால் வாழ்கிறார், பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளால் வாழ்கிறார். இப்படி தாங்கள் மறைந்த பிறகும் தங்களுடைய பங்களிப்பால் இந்த பூமியில் எப்போதும் நிலைத்து நிற்பவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் மறைகிறார்கள் என்று சொல்லக்கூடாது, நம்மை கடந்து செல்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் திச் நாட் கான் சொல்லுவார், பாசிங் ஆன் இஸ் நாட் எக்ஸ்பைரிங் என்று கூறுவார். அதை போல தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கவிதைகளை படிப்பதிலும் படைப்பதிலும் செலவழித்து தனக்கு பின்னாலும் தன்னுடைய சிந்தனைகளை தாங்கி நின்று எண்ணற்ற கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரையை போல கவிக்கோ பரம்பரை என்று உருவாக்கி அவரை போலவே வாசிக்கவும் படிக்கவும் படைக்கவும் வைத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் மனிதநேயம் மிக்கவர் என்பதை கவிதைகளில் நாம் காண முடிகிறது. அவர் இந்த சமுதாய மாற்றத்தை விரும்பினார் என்பதை அவருடைய கவிதைகளில் காண முடிகிறது. எதுகை மோனை முக்கியம் என்று இருந்த நிலையை மாற்றி பொருண்மை முக்கியம் என்று கவிதைகளை எழுதியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவரை நான் 1994 என்னுடைய முதல் நூலுக்காக அணிந்துரை பெறுவதற்காக நேரில் சென்று சந்தித்தேன். கல்லூரியிலே படித்த காலத்தில் அவருடைய பால் வீதியையும் நேயர் விருப்பத்தையும் விரும்பி படித்தவர்கள் நாங்கள், மேற்கோள் காட்டியவர்கள் நாங்கள். அவரை சென்று பார்த்தபோது மிக எளிமையாக ஒரு மலர் மரத்திலிருந்து உதிர்வதைப் போல மௌனமாக அவர் வழிநடத்திய விதமும் நடந்து கொண்ட விதமும் காட்டிய கனிவும் பரிவும் இதயத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும். என்னுடைய புத்தகத்தை ஓர் இரவிலேயே படித்துவிட்டு அடுத்த நாள் காலையில் கைப்பட எழுதிய வாழ்த்துரையை எனக்கு கொடுத்தார். அந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருந்தது, இருள் மட்டும் மறைப்பதில்லை, ஒளியும் மறைக்கிறது, தலைப்பு பகலில் நட்சத்திரங்கள் என்பது. அந்த கவிதையை அவர் பாராட்டி எழுதியிருந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள் அனைத்துமே உயரமான சிந்தனைகள் கொண்டவை. ஆலாவணை என்கின்ற அவருடைய தொகுப்பில் நட்சத்திரங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். மேகங்களை பற்றி, வானவில்லை பற்றி, மின்னலை பற்றி, மழையை பற்றி தொடர்ந்து எழுதி தன்னுடைய பார்வை உயரமாக இருக்கிறது என்பதை எப்போதும் உணர்த்தி வந்தவர் அவர். அந்த ஆலாவணையிலே ஒரு கவிதை, கோலத்து புள்ளிகளைப் போல வானத்து நட்சத்திரங்களில் ஒழுங்கு இல்லை, ஆனால் நட்சத்திரங்களின் அழகு கோலப்புள்ளிகளில் இல்லை என்பது ஒரு கவிதை. ஒழுங்கற்ற ஒழுங்கிலும் ஒரு அழகு இருக்கிறது. மனித உடலே ஒழுங்காக அமைக்கப்பட்டதல்ல. வெளியில் பார்க்கிற உறுப்புகளை காட்டிலும் உன்னதமானவை உள்ளே இருக்கிற உறுப்புகள். அவை இரண்டுமே சரிசமமாக அமைவதில்லை. இதயம் என்பது இடது பக்கமாக இருக்கிறது, கல்லீரல் என்பது வலது பக்கமாக இருக்கிறது. சிலருக்கு இதயம் கூட வலது பக்கத்தில் இருக்கிறது. எனவே சமத்தன்மையோடு படைக்கப்படுவதல்ல அழகு. அதனால்தான் ஜென் துறவிகள் ஒரு தோட்டத்தை சுத்தம் செய்தால்
அங்கே ஒரு சருகு கூட இல்லாமல் சுத்தம் செய்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை. ஒரு முறை ஒரு இளம் துறவி தோட்டத்தை சுத்தம் செய்த போது அனைத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து விட்டார். தலைமை துறவி வந்தார், ஒரு மரத்தை உலுக்கினார், சில சருகுகள் உதிர்ந்தன, பூக்கள் உதிர்ந்தன, இப்போது தோட்டம் அழகாக இருக்கிறது என்று சொல்லி சென்றார். எனவே ஒழுங்கற்ற ஒழுங்கு என்கின்ற ஒன்று இருக்கிறது, அது ஒழுங்கை விட அழகானது என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த கவிதையின் சாரம். பகல் மரணமடையும் போதுதான் நீ அழகான நட்சத்திரங்களை பார்க்கிறாய் என்று இன்னொரு கவிதை. பகல் மரணமடையாவிட்டால் அழகான நட்சத்திரங்களை நீ பார்க்க மாட்டாய் என்று எழுதுகிறார். ஒன்றின் அழிவுதான் இன்னொன்றின் பிறப்பாக இருக்கிறது. மூங்கில் அழிகிற போதுதான் ஒரு புல்லாங்குழல் உற்பத்தி ஆகிறது. ஒரு முட்டை உடைகிற போதுதான் அதிலிருந்து ஒரு பறவை வெளியே வருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் இறப்பிலிருந்து ஒரு பிறப்பை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் டேரன் ஆசிமோக்லோ என்பவரும் ராபின்சன் என்பவரும் சேர்த்து Why Nations Fail என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர்கள் டெஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவிட்டி என்று சொல்கிறார்கள். பழைய சிந்தனைகளை எல்லாம் உதிர்க்கிற போதுதான் புதிய சிந்தனைகள் உதயமாகும். ஒரு மரம் சருகுகளை எல்லாம் உதிர்க்கிற போதுதான் அங்கே துளிர்கள் தோன்றும். சருகுகள் இருக்கட்டும் என்று விட மனமில்லாமல் வைத்துக் கொண்டிருந்தால் புதிய துளிர்கள் உருவாவதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் போய்விடும். எனவே நாம் பழையவற்றை உதிர்க்க வேண்டும், அப்போதுதான் புதியவற்றை படைக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் எழுதியிருப்பார்கள். அவர் சொல்கிறார், தராசு தட்டுக்களை உன் கண்களை திறந்து பார், புறாவின் மாமிசத்தை சிவிகள் உண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒரு கவிதை. யார் பாதுகாக்க வேண்டுமோ அவர்களே அதை கபலீகரம் செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் இந்த கவிதை. கண்ணபெருமான்களின் பொன் மாளிகை ஸ்லோகங்களில் மயங்கி இருக்கிற அவளையும் பறிகொடுக்கிறார்கள் குசேலர்கள் என்கிற ஒரு கவிதை. எண்ணிக்கையே தர்மமாகிவிட்ட குருஷேத்திரத்தில் வெற்றியெல்லாம் கௌரவர்களுக்கே போய் சேருகிறது என்று இன்னொரு கவிதை. இரண்டாம் வருகை என்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். W.B. Yeats அவர்கள் செகண்ட் கமிங் என்கிற ஒரு அற்புதமான கவிதையை எழுதியிருப்பார். அதற்கு இணையான ஒரு கவிதையாக இந்த இரண்டாம் வருகையை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் யாரெல்லாம் தீயவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திடமாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சந்தேகத்தோடு இருக்கிறார்கள் என்று W.B. Yeats எழுதியிருப்பார். அதனால்தான் பல பேர் ஹிட்லரின் பின்னால் சென்றார்கள். ஹிட்லர் தெளிவாக இருந்தார். அழிப்பதில் திடமாக இருப்பவர்கள் எப்போதும் திடமாகத்தான் இருப்பார்கள், தெளிவாகத்தான் இருப்பார்கள். உருவாக்குபவர்களுக்குத்தான் பல சந்தேகங்கள் உண்டாகும். அதனால் கெய்ககார்ட் போன்ற ஞானிகள் எல்லாம் ஹிட்லரை நம்பினார்கள், பின்னால் சென்றார்கள். அதனால் இரண்டாம் வருகை என்கின்ற அற்புதமான ஒரு கவிதையில் அவர் சொல்லுகிறார், தம்முடைய நாளில் அவர் தோன்றினார், ஜனங்கள் திரளாக கூடி அவரிடத்தில் சென்றார்கள், அவர் பேசத் தொடங்கினார். இந்த முறை நான் சமாதானமாக வரவில்லை, நான் கலகமாக வந்திருக்கிறேன். நான் மன்னிப்பாக வரவில்லை, தண்டனையாக வந்திருக்கிறேன். இடது கன்னத்தில் அறை வாங்கியவர்களின் கோபமாக வந்திருக்கின்றேன். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், ஒரு பறவையின் வேர்வையை இன்னொரு பறவை குடிப்பதில்லை. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஒரு புஷ்பத்தின் ஆடையை இன்னொரு புஷ்பம் திருடுவது இல்லை. மனித குமாரனோ சகலமும் பிடுங்கப்பட்டு விட்டானே. பூமியில் உப்பாய் இருக்கிறவர்களை, சாரமற்று போன உங்களை உங்கள் கண்ணீரை கொண்டே சாரமாக்கப் போகிறேன். மாமிசத்திற்காகவே வளர்க்கப்படுகிற ஆடுகளை மேய்ப்பவர்களிடமிருந்து மீட்க வந்திருக்கின்றேன். திருடப்பட்ட உங்கள் அப்பங்களை பறித்து உங்களுக்கு கொடுக்க போகின்றேன். இந்த முறை சிலுவையில் அறைபடுவதற்காக வரவில்லை, அறைவதற்காக வந்திருக்கின்றேன். நியாய தீர்ப்பு பரலோகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் தான். இங்கே விதைத்தவன் இங்கேயே அறுக்க கடவன் என்பதுதான் அந்த இரண்டாம் என்கின்ற அற்புதமான கருத்து. நாம் எதை இறைவன் என்று சொல்லுகிறோமோ அது இறைமையை குறிப்பதில்லை. அதனால்தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், நீங்கள் எதை கடவுள் என்று நினைக்கிறீர்களோ அது கடவுள் இல்லை. நாம் எந்த உருவம் கொடுத்தாலும் அது கடவுளை
முழுவதுமாக அடக்குகிற விசாலமாக இருப்பதில்லை. அதனால்தான் புல்லர் என்பவர் சொன்னார், கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். அது உருவம் அல்ல, உருவாக்குதல். அது மலர் அல்ல, மலர்தல். அது இசை அல்ல, இசைத்தல். அது நதி அல்ல, பாய்தல் என்று குறிப்பிட்டார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், இறைவா நீ குடியேற, முழுமையாய் குடியேற எந்த சொல்லும் போதிய விசாலமாய் இல்லை என்று குறிப்பிட்டார். சொற்களுக்காகத்தானே இங்கே சண்டை, கட்டடங்களுக்குத்தானே இங்கே தகராறு, கட்டடங்களின் வடிவங்களுக்காகத்தானே இங்கே கைகலப்பு. அதனால் எந்த சொல்லுமே இறைவன் முழுமையாக குடியேறுகிற அளவுக்கு விசாலமாக இல்லை. நாம் இருள் மட்டுமே கடவுள் அல்லது வெளிச்சம் மட்டுமே கடவுள் என்று நினைப்பதற்கில்லை. இருளும் ஒளியும் இணைந்ததுதான் கடவுள் என்பதனால் தான் டயோனிசியஸ் டிரான்ஸ்லூசன்ட் டார்க்னஸ் என்று குறிப்பிட்டார். உண்டும் இல்லையும் சேர்ந்ததே முழுமையான உண்மை என்று சொல்லுகிறார். உண்டு மட்டுமல்ல, சில நேரங்களில் இல்லாமல் போவதும் தான் முழுமையான உண்மை. நேற்று பார்த்தேன், ஆலயம் இருந்தது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில். இன்று பார்த்தேன், ஆலயம் மட்டும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மிகப்பெரிய பங்களிப்பு தமிழுக்கு ஹைக்கூ கவிதைகளை அறிமுகப்படுத்தியது. அவர் ஏத்தேன் என்கின்ற அமைப்பின் மூலம் வாணியம்பாடியில் ஹைக்கூ கவிதைகளை எழுத வகுப்புகள் நடத்தியவர். அவர் 18/1/1984 ஜூனியர் விகடன் இதழில் மின்மினிக்கள் என்கின்ற தலைப்பில் ஹைக்கூவை பற்றி முதலாக எழுதி தமிழ் வாசகர்களுக்கு ஹைக்கூவை பற்றி புரிய வைத்தார். ஹைக்கூ கவிதை எழுத வேண்டும் என்றால் அதை வெறுமனே எழுதிவிட முடியாது. ஜென் தத்துவத்தை பற்றிய புரிதல் இருந்தால்தான் ஹைக்கூவை எழுத முடியும். ஏனென்றால் ஜென் என்கின்ற அந்த கிளையிலிருந்து பூப்பதுதான் ஹைக்கூ. அதனால்தான் அந்த நொடியில் ஒரு மெய்ஞானம் ஒன்று கிடைக்கிற போதுதான் ஹைக்கூவை எழுத முடியும். எல்லா நேரங்களிலும் எழுத முடியாது. அது எந்த நேரத்தில் நிகழும் என்பதுதான் முக்கியம். வில்லியம் ஹிகின்சன் எழுதுகிறார், ஹைக்கூ இஸ் நாட் ரிட்டன், ஹைக்கூ ஹேப்பன்ஸ் என்று சொல்லுகிறார். அது இயல்பாக நிகழ வேண்டும், அந்த நொடிக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஜென் இலக்கியத்தை பொறுத்தவரை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது கோட்பாடு அல்ல, அது எந்த மதம் சார்ந்ததும் அல்ல, அது எந்த சடங்கு சார்ந்ததும் அல்ல. 5 விதமான ஜென் பிரிவுகள் இருக்கின்றன. பாம்பு ஜென் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அது நாம் நம்முடைய இயல்பை அறிந்து கொள்ளவும் மன தெளிவை பெறவும் இளைப்பாறவும் உதவுகிறது. ஒருவருடைய அறைக்கு சென்றால் அவர் அந்த பொருட்களை எப்படி வைக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர் பாம்பு ஜென்னை பின்பற்றுகிறாரா என்று தெரிந்து கொள்ளலாம். பாம்பு ஜென்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் குளியல் அறையில் சென்று குளித்து விட்டு வந்தால் நீங்கள் சென்றதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதை விட அது தூய்மையாக இருக்கும். அதுதான் பாம்பு ஜென். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாம்பு ஜென்னை விழிப்புணர்வுடன் கடைபிடிக்க முடியும். அந்த மலர்ச்சி அதிலே நிகழக்கூடியது. ஜென்னை பொறுத்தவரை சாசன் என்கின்ற அந்த ஆசனத்தில் நீங்கள் அமர வேண்டும். அப்படி நீங்கள் அமர்கிற போது அது உங்களுக்கு உள்ளுணர்வையும் மெய்ஞானத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு அந்த ஜென் துறவி ஒரு கோணை கொடுப்பார். உதாரணமாக, ஒரு கை ஓசை எப்படி ஒலிக்கும் என்பது ஒரு கோண். நீங்கள் உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட அந்த கோணை தியானித்து தியானித்து அதன் விடையை காண்பீர்கள். அது அறிவின் மூலம் காணப்படுவது அல்ல, அது உணர்வின் மூலம் காணப்படுவது. அப்படி காணப்படுகின்ற அந்த விடையின் போது திடீரென உங்களுக்கு மெய்ஞானம் ஏற்படும். அதிக நாள் நீங்கள் தவத்திலே அமர்ந்தால் அடைகிற மெய்ஞானம் அல்ல, சட்டென்று தோன்றுகின்ற சட்டோரி. அது சடங்குகளை தாண்டியது, கோட்பாடுகளை தாண்டியது. ஜென் பொறுத்தவரை அது சில கதைகளாக உங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறது. ஒரு பெண் துறவி இருந்தார். அவர் ஒரு புத்தர் சிலையை எங்கு சென்றாலும் எடுத்து செல்வார். அதற்கு ஒரு தங்க இழையை போர்த்தினார். தங்க இழையை போர்த்து விட்டு அதை தங்க புத்தர் என்று அழைப்பார். அவர் ஒரு பௌத்த மடாலயத்திற்கு சென்றார். அங்கே ஆயிரக்கணக்கான புத்தர்கள், அதிலே தன்னுடைய புத்தரையும் வைத்து
பிரார்த்தனை செய்தார். அப்போது தினமும் ஊதுவத்தியை ஏற்றுவார், சாம்பிராணியை ஏற்றுவார். தான் ஏற்றுகிற தன்னுடைய சாம்பிராணி எல்லா புத்தர்களுக்கும் போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு குழாயை செய்து தன்னுடைய புத்தரின் மூக்கில் பொருத்தி அதற்கு மட்டும் அந்த சாம்பிராணி புகைப்படும்படி செய்தார். நாளடைவில் புகைப்பட்டு தங்க புத்தர் கருமூக்கு புத்தராக ஆனது என்பது ஒரு ஜென்கதை. 1000 புத்தர்கள் இருக்கிறார்களே, அதை வழிபடக்கூடாதா? ஆனால் நாம் நம்முடைய புத்தரை எடுத்து செல்கிறோம், நம்முடைய கடவுளை எடுத்து செல்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை எடுத்து செல்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் நாம் வேறொரு வீட்டிற்கு போகும்போது கூட தூங்க முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய இருட்டை வீட்டிலேயே வைத்து வந்து விடுகிறோம். அதனால் நம்மால் தூங்க. அந்த கருமூக்கு புத்தருடைய கதை போலத்தான் பல நேரங்களில் நாம் பலவற்றை பற்றி கொண்டிருக்கின்றோம், உதிர்க்க முடியாமல் இருக்கின்றோம். ஹைக்கூவை பொறுத்தவரை அது அந்த ஒரு நேர விழிப்புணர்வில் தோன்றியது என்பதற்கு அற்புதமான ஒரு கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கவிதை நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதில் உதிர்ந்த பூ கிளைக்கு திரும்புகிறது, வண்ணத்து பூச்சி என்பதுதான். இந்த கவிதையை வாசிக்கிற போது நாம் எத்தனையோ முறை வண்ணத்து பூச்சி கிளையில் அமர்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படி அமர்கிற போது அதை பூவாக நினைத்தது இல்லை, வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் இனிமேல் பார்க்கிற போதெல்லாம் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவாகவும் பூவை அமர்ந்திருக்கிற வண்ணத்து பூச்சியாகவும் பார்ப்போம். அதுதான் இந்த ஹைக்கூ ஏற்படுத்துகிற தாக்கம். ஹைக்கூவுக்கு என்று இலக்கணம் இருக்கிறது. முதலடி 5 அசை, 2ஆம் அடி 7 அசை, 3ஆம் அடி 5 அசையில் இருக்க வேண்டும். பொதுவாக கிகோ என்கின்ற ஒன்று முக்கியம். அது பருவ காலத்தை குறிப்பதாக இருக்கிறது. நீங்கள் ஜப்பானிய ஹைக்கூவை பற்றி மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார். அதில் எல்லாம் பருவ காலங்கள் இடம்பெறும். ஒரு அழகான கவிதை, நீ இரு நான் போகிறேன் 2 இலையுதிர் காலங்களா என்பது. ஒரு துறவி அவர் செல்கிறார், அந்த இடத்தில் இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது. அவர் சொல்கிறார், நீ இரு நான் போகிறேன். ஒரு துறவியும் இலையுதிர் காலம் போலத்தான், அனைத்தையும் உதிர்த்து விட்டவர். அவர் அந்த இலையுதிர் காலத்தை பார்த்து நான் போகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இலையுதிர் காலத்தை பார்க்கிற போதெல்லாம் தான் உதிர்த்தது நினைவுக்கு வரும். துறவு என்பது உதிர்த்ததையும் நினைக்காமல் இருப்பதுதான். தியாகம் என்பது செய்ததையும் நினைவு கொள்ளாமல் இருப்பதுதான். அதனால் அவர் அந்த இலையுதிர் காலம் மட்டும் இருக்கட்டும், வேறு எங்காவது நான் போகிறேன், ஏனென்றால் உன்னை பார்க்கிற போதெல்லாம் நான் துறவு அடைந்து விட்டேன் என்று எனக்கு இது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது முக்கியமானது, ஹைக்கூவிலே ஒன்றை பார்க்கிறோம், அது ஏற்படுத்துகிற உணர்ச்சியை சொல்வதில்லை, அந்த காட்சியை மட்டும்தான் நாம் படம் பிடித்து காட்டுகிறோம். அதற்கு ஓர் உதாரணம் தான் பாஷோ எழுதிய ஒரு கவிதை. நான் வேலியிலே படர்ந்திருந்த நசூனியா பூவை உற்று பார்த்தேன் என்பதுதான் அந்த கவிதை. நாம் பல நேரங்களில் சாலைகளில் பயணம் செய்வோம். அப்போது சாலை ஓரமாக அழகான கலைகள் பூத்திருப்பதை பார்ப்போம். அந்த கலைகளின் பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நாம் அவற்றை கலை என்று ஒதுக்கி விடுவோம். இயற்கையை பொறுத்தவரை கலை என்பது எதுவுமே இல்லை. ஏனென்றால் இயற்கை தரம் பிரிப்பது இல்லை. அதை பொறுத்தவரை ஒரு அருகம்புல்லும் பைன் மரமும் ஒரே உயரத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த நசூனியாவை பார்த்தேன் என்று சொல்கிற போது சில நேரங்களில் கலைகளின் அழகை கூட நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அவற்றிலும் ஓர் அழகு இருக்கிறது. ஆனால் தேனீக்கள் எப்போதுமே மலர்களை தரம் பிரிப்பதில்லை. அவை காட்டுப்பூக்களிலும் மகரந்தத்தை சேகரிக்கின்றன, கலைகளிலும் மகரந்தத்தை சேர்க்கின்றன. ஏனென்றால் அவை உண்மையிலேயே அழகின் உபாசகர்களாக இருக்கின்றன. அடுத்தது இன்னொரு கவிதை, மிக நுட்பமான கவிதை. அது தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. நிகழ்காலத்தை குறிப்பது ஹைக்கூ என்பதற்கு உதாரணம். நல்ல வெயில், காகம் பறந்தது, எது நிழல் என்பதுதான் அந்த கவிதை. வெயிலிலே காகம் பறக்கிற போது காகம் நிழலா நிழல் காகமா என்கிற கேள்வி அந்த கவிதைக்கு. ஹைக்கூவை பொறுத்தவரை என் காதலை எழுதுவதில்லை, அரசியலை எழுதுவதில்லை. ஜப்பானிய ஹைக்கூவை பொறுத்தவரை அது ஒரு உணர்வை தூண்டக்கூடியதாக எழுதப்படுகிறது.
ஹைக்கூவிற்கு தலைப்பு இல்லை. ஹைக்கூ தொகுப்புக்கு வேண்டுமானால் தலைப்பு இருக்கலாம். தலைப்பை தாண்டியது. ஏனென்றால் ஒரு தலைப்பு வைக்கிற போதே உங்கள் பார்வையை நீங்கள் குறுக்கிக் கொள்கிறீர்கள். அந்த தலைப்பு என்பது உங்கள் சிந்தனையை குறுக்கி விடுகிறது. அதனால் தலைப்பை தாண்டியதாகத்தான் அந்த ஹைக்கூ இருக்க முடியும். அது உங்கள் சிந்தனையை சரணவட்டங்களாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஹைக்கூவை படித்தவுடன் அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது. அது என்ன உணர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதை அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அது ஜென் தத்துவ கோட்பாடின்படி வர வேண்டியதாக இருக்கிறது. இவையெல்லாம் ஹைக்கூவினுடைய இலக்கணங்களாக நமக்கு அறியப்படுகிறது. இந்த ஹைக்கூவை பொறுத்தவரை நாம் இந்தியாவிலே ஹைக்கூவை பற்றி மிகவும் ஆராய்ந்து நுட்பமாக ரசித்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். பட்டாம்பூச்சிகளுக்கு மாத கணக்கு இல்லை, அவை அந்த கணத்தில் வாழ்கின்றன, மேலும் போதிய நேரம் இருக்கிறது என்று எழுதினார். பட்டாம்பூச்சிகளுக்கு அதிக ஆண்டுகள் கிடையாது, மாதக்கணக்கில் அவை வாழ்வதில்லை. ஆனால் அவை வாழ்கிற நேரத்தை செறிவாக வாழ்கின்றன. அதனால் அவை குறைவாக வாழ்ந்தாலும் நிறைவாக வாழ்ந்ததை போன்ற திருப்தியோடு இருக்கின்றன. மனிதன் எவ்வளவு வாழ்ந்தாலும் அவனுக்கு போதுவதில்லை. ஏனென்றால் நாம் அந்த கணத்தில் வாழ்வதில்லை. நொடிக்கு நொடி வாழ் என்பதுதான் ஜென் தத்துவம். இந்த நொடியில் வாழ், இதை நிறைத்துக் கொண்டு வாழ், இந்த நொடியை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு வாழ். யார் அந்த நொடியில் முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருக்கிறது. அதனால்தான் செனக்கா சொன்னார், வாழ்க்கை குறுகியது அல்ல, நீளமானதுதான். வாழத் தெரிகிறபடி வாழ்ந்தால் வாழ்க்கை நீளமானது. பாரதியார் தமிழில் ஹைக்கூவை பற்றி கட்டுரை எழுதியவர். ஹைக்கூவின் பிதாமகர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் 4 பேர் என்பதை மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார். பாஷா, பூசன், இஸ்ஸா, ஷிகி ஆகிய 4 பேர். அதில் அவர் ஒரு கவிதையை கூட குறிப்பிட்டார். பழைய குளம், தவளை குதித்தது நீரில் சப்தம் என்பது பாஷா எழுதி. நிறைய கவிதைகள். ஆனால் இது ஏன் என்றால் பல நேரங்களில் ஒரு அமைதி, இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது. ஒரு தவளை குதித்ததை போலத்தான் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம். நம்முடைய இருப்பு என்பது ஒரு சாதாரணமானது. இது யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே போவதில்லை. இந்த இருத்தல் ஒரு தவளை குதித்ததை போய் கணக்கில் எடுத்துக்கொள்ள போகிறதா? இந்த இருத்தலுக்கு ஒரு தவளை குதித்தது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த குலத்துக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதை போலத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் தவளை குதித்ததை போல வருகிறோம், காணாமல் போய் விடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். பூசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். மாலை காற்றில் கொக்கின் கால்களில் நீரலை ததும்பும். ஒரு கொக்கு நின்று கொண்டிருக்கிறது, அதனுடைய கால்களில் அந்த நீரலை வந்து மோதுகிறது. நாம் நினைக்கிறோம் கொக்குகள் மீனுக்காக மட்டுமே குளத்தில் நிற்கின்றன என்று. இல்லை, அவை குளத்தை ரசிக்கின்றன, நீரலைகளுக்காகவும் நிற்கின்றன, அந்த நதியின் ஓட்டத்தை ரசிக்கின்றன. அந்த நொடியில் அது நின்று கொண்டிருக்கிற போது எந்த உணர்ச்சி ஏற்படுகிறது என்பதை எழுதியிருப்பார். இஸ்ஸா சின்ன வயதிலேயே தாய் கொடுமையால், தாய் இல்லாத கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் என்பதால் அவருடைய கவிதைகளிலே ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அது ஹைக்கூ பாடல். என்னவென்றால், தாய் இல்லாத சிட்டுக்குருவியே வா என்னோடு இருவரும் சேர்ந்து விளையாடலாம். அவருக்கும் தாய் இல்லை, சிட்டுக்குருவிக்கும் தாய் இல்லை. அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்கிறார், உனக்கு தாய் இல்லை, வா நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம் என்று. ஷிகி ஒன்று அழகாக எழுதியிருப்பார். விளக்கை ஏற்றியதும் துலக்கமாய் பொம்மை நிழல் படிந்து ஒருவருக்கொருவர் துணையாய். சில நேரங்களில் ஒரு விளக்கின் நிழல் கூட நமக்கு துணையாக இருந்து விடுகிறோம். ராபின்சன் குரூசோ தான் தனிமையிலே 27 ஆண்டுகள் அந்த தீவிலே இருந்த போது ஒரு பூனை உள்ளே வந்த போது அதை நேசித்தார் என்று நாம் படிக்கிறோம். சைபீரியாவுடைய சிறையிலே தாஸ்கோவஸ்கி அங்கே அடைக்கப்பட்டிருந்த போது ஒரு சிலந்தி வலை பின்னியதை பார்த்து அவர் தன்னுடைய தனிமை அதில் போனதாக மகிழ்ச்சி அடைந்தார் என்று படிக்கின்றோம். இப்படி மிகவும் நுட்பமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த கவிதைகளை எல்லாம் வாசிக்கின்ற போது வில்லியம் ஹிகின்சன் சொன்னதை போல அவர்கள் உணர்ச்சிகளை பதிவு செய்வதில்லை, காட்சிகளை பதிவு செய்கிறார்கள். அந்த காட்சிகள் உங்கள் உள்ளத்தில் அதே மாதிரியான உணர்ச்சியை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் அதை தாண்டிய உணர்ச்சிகளை ஏற்படுத்தலாம். நொபுரு கராஷிமா என்பவர் 1994 ஆண்டு சென்னைக்கு வந்திருந்தார். அவர் அகில உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார்.
அப்போது 8ஆம் தமிழ் மாநாட்டுடைய சிறப்பு அலுவலராக நான் இருந்தேன். அவரிடம் நான் சொன்னேன், எனக்கு ஹைக்கூ கவிதைகள் பிடிக்கும் என்று. அவர்தான் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் மிக நுட்பமான கவிதைகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எழுதப்பட்ட சிறந்த ஹைக்கூ கவிதைகள் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே பேசிய போது சுஜாதாவினுடைய அந்த நூலை பற்றி இயக்குனர் சரண் அவர்கள் குறிப்பிட்டார். ஹைக்கூ ஒரு புதிய அறிமுகம் என்பதுதான் அந்த நூல். அந்த நூலிலே மணிசண்முகம் அவர்கள் குறிப்பிடப்பட்ட ஒசாகி ஹொசாய் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான ஹைக்கூவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். நள்ளிரவில் தூரத்தில் இழுத்து சாத்தப்பட்டது ஒரு கதவு. எங்கேயோ ஒரு கதவை இழுத்து சாத்துகிறார். இவ்வளவுதான் அந்த கவிதை. நீங்கள் இப்போது கற்பனை செய்து கொள்ளலாம், வரவேண்டியவர்கள் வந்ததற்காக கதவு சாத்தப்பட்டதா, அல்லது சிலரை துரத்தி விட்டு கதவு சாத்தப்பட்டதா, அல்லது இனிமேல் தேவையே இல்லை என்கின்ற பிரிவுக்காக கதவு சாத்தப்பட்டதா? எண்ணற்ற கற்பனைகளை இது உங்களுக்கு தருகிறது. சுஜாதா சொல்கிறார், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே என்பதற்கு பதிலாக மூங்கில் இலை மேல் தூங்கும் பனிநீர் என்று எழுதினால் அது ஒரு ஹைக்கூ என்று குறிப்பிடுகிறார். பீலிபை சாக்காடும் என்கின்ற திருக்குறளுக்கு மயிலிறகை ஏற்றியதில் வண்டி சரிந்தது என்று எழுதினால் ஒரு ஹைக்கூ என்கிறார். அதிலிருந்து சற்று நான் மாறுபடுகிறேன். என்றால் எதுவுமே அதிகமாக போனால் அது மயில் இறகாக இருந்தால் கூட வண்டியை உடைத்து விடும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை நாம் பொருளாதாரத்தில் பார்த்தால் லா ஆஃப் மார்ஜினல் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் என்கிற கோட்பாடு இதற்கு பொருந்தும். பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது, கடைசி வைக்கோல் தான் ஒட்டகத்தின் முதுகை முறிக்கிறது என்பது அந்த வாசகம். அதுதான் பீலிபை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயன் என்பது. அலமாரி புத்தர் என்கிற ஒரு புத்தகத்தை மணிசண்முகம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட சியோனி என்கின்ற அந்த பௌத்த துறவியை பற்றி அவர் எழுதுகிறார். ஹைக்கூ கவிஞர் அவர். அந்த ஹைக்கூ கவிஞர் ஒரு வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஒரு மரம் பட்டு போகிற நிலையிலே இருக்கிறது. அந்த மரத்தை காண்பித்து அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், இதற்கு ஏதாவது ஹைக்கூ சொல்லுங்களே என்று. அவர் அந்த மரத்தின் காதிலே ஒரு ஹைக்கூவை கிசுகிசுக்கிறார். வசந்தம் வரப்போகிறது, மலர்களற்று போனால் நீ விறகாவாய் என்று கூறுகிறார். உடனே அந்த மரம் பூத்து விட்டது என்று எழுதுகிறார். எனவே ஹைக்கூ கவிதைக்கு ஒரு சக்தி மட்டுமல்ல, எல்லா கவிதைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. இதயத்திலிருந்து அது வெளிவருகிற போது அது ஆழ்ந்த யோசனைகளை கிளப்பி விடுகிறது. கவிஞர் முருகேஷ் அவர்கள் தமிழ் ஹைக்கூ என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எனக்கு ஹைக்கூ பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறார். இப்படி அவர் தொடர்ந்து ஹைக்கூவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு செல்கிறார். ஜப்பானிய மரபிலே ஹைக்கூ தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால், உலகத்திலேயே சிறியது அழகு என்கிற கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய போன்சாய் என்பதும் அப்படித்தான், அவர்களுடைய தத்துவம் என்பதும் அப்படித்தான். அவர்கள் செய்கிற பொருளும் சின்ன பொருளிலேயே நுட்பங்களை கொண்டு வருவதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே சிறியவற்றில் அதிக கவனம் செலுத்தி அதிகமான அர்த்தத்தை செலுத்தி செய்வதில் நுட்பம் மிகுந்தவர்களாக ஜப்பானியர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் ஹைக்கூ. ஹைக்கூவை எழுதினால் இந்த சமூகம் மேம்படும் என்று இயக்குனர் சரண் அவர்கள் சொன்னார். ஹைக்கூவை எழுதினால், வாசித்தால் நாம் நுட்பமாக வாழ கற்றுக்கொள்வது உண்டு. ஏனென்றால் வார்த்தைகளை செறிவாக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் சிறந்த தகவல் தொடர்பாளராக இருக்க முடியும். அவன்தான் வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும். ஐயாறு வாசுதேவன் என்பவர் ஒரு கவிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை புத்தகம் போன்சாய் பூக்கள் என்பது. அதிலே குழந்தை பொம்மைகளை கூவி விற்கிறார்கள் குழந்தை தொழிலாளர்கள் என்பது ஒரு சிறந்த கவிதை. அதே போல இன்னொரு கவிதை, இது ஆன் ஸ்வேடர் எழுதிய கவிதை. சிற்ப பூங்கா, ஒவ்வொரு அண்டங்காக்கையும் ஓர் விமர்சகர் என்பது ஒரு கவிதை. அண்டங்காக்காய்கள் தான் சிற்பங்களிலே அமர்ந்து கொண்டு அந்த சிற்பங்கள் அழகாக இருக்கின்றனவா என்று பார்க்கின்றன என்று. ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவிதைகளில் ஒரு முக்கியமானது, பிணமாக கிடந்தேன் சுகமாக இருந்தது, மனம் வரவில்லை, மறுபடியும் எழ என்கிற ஒரு கவிதை. இன்னொரு கவிதை, பக்தர்களிடம் கடவுள் கேட்ட வரம் அரசியலுக்கு இழுக்காதீர்கள்.
ரெட் சென்சு என்பவர் எழுதிய ஒரு கவிதை, குழந்தையில்லா மனையால் மெதுவாக தொடுகிறாள் விற்பனை பொம்மைகளை. குழந்தை இல்லாத ஒரு பெண் பொம்மைகளை தொடுகிற போது கூட குழந்தைகளை தொடுவதை போல தொடுகிறாள். ஏனென்றால் இந்த பொம்மைகள் நம் வீட்டில் இல்லையே, நம் குழந்தைகள் விளையாட முடியவில்லையே என்று அவளுடைய மனத்தில் அந்த குழந்தைகளே, அந்த பொம்மைகளே குழந்தைகளுக்கு பதிலியாக காணப்படுகிறது என்பதுதான். இந்த ஹைக்கூ போட்டியிலே பரிசு பெற்ற முதல் 3 கவிதைகள் பற்றி சில தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தான் இருந்த குளத்தை முழுமையாக பார்க்கிறது கொக்கோடு பறந்த மீன் என்பது முதல் பரிசு பெற்ற கவிதை. ராசேந்திரன் எழுதிய அந்த கவிதை. பல நேரங்களில் நாம் ஒன்றை விட்டு விலகி செல்கிற போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. இருக்கிறவரை நமக்கு அருமை தெரிவதே இல்லை. பணியை விட்டு சென்ற பிறகுதான் பணியின் அருமை தெரிகிறது. நண்பர்களை விட்ட பிறகுதான் நண்பர்களை பற்றி தெரிகிறது. ஒருவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை கூட நமக்கு தெரிகிறது. இதுநாள் வரை இப்படிப்பட்ட கல்லூரியிலா நாம் படித்தோம் என்பது கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரிகிறது. இருக்கிறவரை கல்லூரியை கேலி செய்து கொண்டிருப்பவர்கள் கூட அதற்கு பிறகுதான் அதனுடைய அருமையை தெரிகிறார்கள். அதனால் தான் கலீல் இம்ரான் சொன்னார், நீங்கள் மலையில் இருந்து பள்ளத்தாக்குக்கு வந்தபோது அந்த மலை இன்னும் தெளிவாக தெரிவதை போல நண்பர்களை பிரியும் போது வருத்தப்படாதீர்கள், அவர்கள் மேன்மை இன்னும் அழகாக உங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார். 2வது கவிதை, பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்கிறார்கள் 3 முதியவர்கள். சில நேரங்களில் இழப்பை நாம் ஒத்துக்கொள்வதே கடினமாகத்தான் இருக்கிறது. இழப்புக்கு நாம் பக்குவப்படுவதற்கும் அவகாசம் தேவைப்படுகிறது. இழப்பை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஒரு முதிர்ச்சி தேவைப்படுகிறது. ஏனென்றால் இழந்து விட்டோம் என்பதை அறியாமல் தான் பல பேர் இன்னும் சென்று கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நாம் இழந்ததை உணர்வதில்லை, பெற்றதையும் உணர்வதில்லை. எது வைத்திருக்கிறோம் என்பதை இழக்கிற போதுதான் உணர்கிறோம். அது அற்புதமான கவிதை. 3வது, விரல் நுனியிலிருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். உயிரற்ற பொருட்கள் கூட குழந்தைகளை நேசிக்கத்தான் செய்கின்றன. புதுமை பித்தன் எழுதினார், குளத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு குழந்தை பாதங்களை மேலே கொண்டு வந்தது. சூரியன் அதை பார்ப்பதற்காக வந்தார். குழந்தையின் பாதங்களை பார்க்க சூரியன் கூட வந்துதானே ஆக வேண்டும் என்று எழுதினார். அதை போல மிக அற்புதமான கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் 53 கவிஞர்கள். பரிசு பெற்றவர்களுக்கும் பாராட்டுகள். இந்த 53 பேருக்கும் பாராட்டுகள். ஏனென்றால் உங்கள் கவிதைகள் எப்போதும் மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு தொகுப்பிலே இருக்கிறது. இங்கே சொன்னார்கள், வாடிய கொக்கு ஓடியவை எல்லாம் ஜோடி மீன்கள் என்கிற ஒரு பரிசை முதலில் பெற்றிருக்கிறது. அதிலும் கொக்கு இருக்கிறது. இன்னொன்று பறக்கும் போதுதான் கொக்கு இருந்தது தெரிந்தது, பனிக்காலை விடியல் என்று, அதுவும் போன பதிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. லிங்குசாமி அவர்கள் எழுதியிருக்க லிங்கு என்கிற ஒரு அந்த கவிதை தொகுப்பிலே என்னை மிகவும் கவர்ந்தது, பாரம் சுமந்து நடக்கிறது வீரனை இழந்த குதிரை. வீரன் கீழே விழுந்து விட்டானே என்று குதிரை மகிழவில்லை. ஏனென்றால் அந்த குதிரையும் அந்த வீரனும் அவ்வளவு ஒன்றி விட்டார்கள். அந்த வீரன் இறந்து போன போது அந்த குதிரை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். நான் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமியில் குதிரை ஏற்றம் எங்களுக்கு பயிற்சியாக அளிக்கப்பட்ட போது ஒன்றை உணர்ந்தேன், அனைவரையும் குதிரைகள் ஏற்றிக் கொள்வதில்லை. அவை புத்திசாலிகள், சிலரை மட்டும்தான் ஏற்றிக்கொள்கின்றன. தங்கள் மேல் அமர்வதற்கான ஆளுமை பெற்றவர்களைத்தான் குதிரைகள் அனுமதிக்கின்றன. ஆனால் நாம் தான் ஆளுமை அற்றவர்களையும் மேலே அமர அனுமதிக்கின்றன. குதிரைகள் தீர்மானிக்கின்றன. அப்படி நீங்கள் இறங்கிய பிறகு அந்த குதிரைகளின் கழுத்தில் தட்டி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அது நன்றி அறிவிப்பதாக இருக்கும். நாம் சேத்தக் என்கின்ற குதிரையை பற்றி படித்திருக்கிறோம். ராணா பிரதாப் காயப்பட்ட பிறகு அவரை இழுத்து சென்று வேறொரு இடத்தில் பத்திரமாக உயிரை காப்பாற்றியது என்று நாம் படித்திருக்கிறோம். அலெக்சாண்டருடைய பூசபேலஸ் பற்றி படித்திருக்கிறோம். கிமு 326ஆம் ஆண்டு அந்த பூசபேலஸ் இறந்த போது அலெக்சாண்டர் துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருந்தார். அலெக்சாண்ட்ரியா பூசபேலஸ் என்கிற ஒரு நகரத்தையே ஏற்படுத்தினார். குதிரைகளை வீரர்களும் மறப்பதில்லை, வீரர்களை குதிரைகளும் மறப்பதில்லை. நன்றி, வணக்கம்.